Hello viewers, welcome to our channel Casual Study. நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லென்ஸ் ஃபார்முலா, சைன் கன்வென்ஷன், மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ், இந்த 3 டாபிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Lens formula. Like spherical mirror, we have the lens formula for the spherical lenses. The lenses formula gives the relations among distance of the object U, distance of the image V, and the focal length F of the lenses. இந்த லென்ஸ் ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா என்ன பண்ணும்? மிரர் வந்து அதோட தன்மை என்ன? அது வந்து ரிஃப்ளாக்ட் பண்ணும். நம்ம போய் நின்றோன்னா அது நம்மளுக்கு வந்து ரிஃப்ளாக்ட் பண்ணும். கரெக்டாக லென்ஸோட தன்மைனா அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம். அது வந்து ரீஃப்ராக்ட் பண்ணும். பெண்டிங் ஆஃப் த லைட். அது வந்து ஒரு லைட்டை பாஸ் பண்ணோன்னா அந்த சைடும் அது வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த லென்ஸ்க்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓகேவா? அந்த ஃபார்முலாவை வச்சு தான் இப்போது நம்ம ஸ்பெக்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துலலாம் இப்போ நம்மளுக்கு தூரமாக இருக்கிறது தெரியல, இல்லை கிட்ட இருக்கிறது ஏதாச்சும் தெரியல அப்படின்னா அந்த அந்த ஸ்பெக்ஸில் வந்து ஒரு லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எது மாதிரி டிஃபெக்ட் இருக்கோ அந்த டிஃபெக்டை க்யூர் பண்ணுற மாதிரி அந்த லென்ஸை வச்சு தான் அதை வந்து க்யூர் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான அந்த டிஃபெக்ட் இருக்கும், கரெக்டாக அந்த பவர் இருக்கும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லென்ஸோட ஃபார்முலா தெரியணும். அதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. இந்த லென்ஸ் ஃபார்முலாவுக்கு வந்து இது ஒரு மூணுத்தோட ரிலேஷன் வந்து இருந்தால் தான் அதை கரெக்டாக நம்மளால் அந்த ஃபார்முலாவை மேக் பண்ண முடியும். எதோடது அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு லென்ஸ்லேருந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட் இருக்க டிஸ்டன்ஸ், அதை யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அது டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். அங்கே ஃபார்ம் ஆகிற இமேஜை வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே ஃபோக்கல் லென்த். இது மூணுத்துக்கும் இருக்க ரிலேஷனில் தான் நம்ம வந்து லென்ஸ் ஃபார்முலாவே அங்கே வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இமேஜ் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இங்கே வந்து நம்ம ஒரு லென்ஸ் வச்சுருக்கோம், ஓகேவா? அதுக்கு அந்த லென்ஸில் நம்ம ஆப்ஜெக்டை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கும் அந்த லென்ஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற இமேஜ் அந்த பிளேஸ்லேருந்து அந்த லென்ஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எப்படி ஒரு ஃபார்முலாவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 1/f = 1/v - 1/u இப்படி தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். இந்த லென்ஸ் ஃபார்முலா எந்த லென்ஸ்க்குலாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, போத் லென்ஸ்க்கு தான். கான்வெக்ஸ் லென்ஸ்க்கும் கான்கேவ் லென்ஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே இது வந்து அப்ளிகபிள் தான். இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டெரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எங்கெல்லாம் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும், எந்த இடத்துல ஒரு லென்ஸ்க்கும் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும், எந்த சைஸில் ஃபார்ம் ஆகும், அது நம்மளுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் ஃபார்ம் ஆகும், அது ரியலாக விர்ச்சுவல் இமேஜஸ் ஃபார்ம் ஆகுமா, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். இமேஜ் ஃபார்மேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். அதை தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அடுத்த டாபிக் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தெரிஞ்சிட்டா தான். நெக்ஸ்ட், சைன் கன்வென்ஷன். Cartesian sign convention are used for measuring the various distance in the ray diagram of spherical lenses. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கார்டீசியன் சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணி நம்ம லென்ஸில் இருக்க அந்த 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும்ல, அந்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, அதில் இருக்க டிஸ்டன்ஸ்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த கார்டீசியன் சைன் கன்வென்ஷன், அதைப்படி 6 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்சஸ். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லென்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எப்பயுமே ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணி இருக்கணும். ஓகே, நீங்கள் இந்த இமேஜ் பாருங்கள். இங்கே வந்து நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இங்கே வந்து நம்ம ஒரு சும்மா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு சன் எடுத்திருக்கோம், அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ப்ளேஸ் பண்ணணும். எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஃபேஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்சஸ்.
ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஆப்டிக்கல் சென்டர், அந்த லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம ஆப்டிக்கல் சென்டர் ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அந்த ஓலேருந்து தான் இப்போ இமேஜ் நம்ம லென்ஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்க்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த ஓலேருந்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்மளுக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், the distance measured in the same direction as that of the incident light or taken as a positive. இந்த தேர்ட் பாயிண்டில் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்சிடென்ட் லைட் ஃபஸ்ட் வந்து இன்சிடென்ட் லைட் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் லென்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர பாஸ் ஆகிற ரேஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இல்லை லைட்டை தான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்சிடென்ட் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ லென்ஸ்லேருந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறத நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா பாசிட்டிவில் தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், நம்ம வந்து லென்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ அதுலேருந்து வர லைட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்சிடென்ட் லைட். ஓகேவா. அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவில் தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ லென்ஸ்க்கும் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுல அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா நெகட்டிவ் சைனில் எடுத்துப்போம். ஓகேவா. இப்போது இன்சிடென்ட் லைட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க அந்த டிஸ்டன்ஸை நம்ம நெகட்டிவ் சைடில் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு லென்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எந்த இடத்துல அந்த ஹைட்டை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே இருக்குது. ஓகேவா. இப்போ வந்து அந்த ஏரோ வந்து அப்வேர்டில் போகும். கரெக்டாக நம்ம வந்து அப்வேர்டில் ஒரு இமேஜை வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துப்போனா அதையும் நம்ம பாசிட்டிவில் தான் எடுத்துப்போம். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இமேஜ் நம்மளுக்கு எங்கே ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் கீழே எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. அதை வந்து நம்ம என்னென்னு டினோட் பண்ணுவோம்னா நெகட்டிவில் தான், டவுன்வேர்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து நெகட்டிவில் டினோட் பண்ணுவோம். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் கிட்டே இருக்க ஹைட்டை வந்து நம்ம ஹெச் அப்படின்னும், இமேஜ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆன அந்த ஹைட்டை வந்து ஹெச் டேஷ்னும் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா. இதை வச்சு நம்ம மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் அதோட ஃபார்முலாவை வந்து நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். Magnification of the lens. Like spherical mirror, we have magnification of the spherical lenses. Spherical lenses magnification and it's defined as the ratio of the height of the image to the height of the object. இந்த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்சஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட ஹைட் ஆஃப் த இமேஜஸ், அப்போது ஆப்ஜெக்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்க அந்த ஹைட்டும் இமேஜ் ஃபார்ம் ஆகிற அந்த ஹைட்டும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சுனாவே இந்த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். ஓகே, இங்கே பாருங்கள், எம் அப்படி ஸ்மால் எம் அப்படின்னு எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னிஃபிகேஷனை தான் நம்ம வந்து ஸ்மால் எம் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஹெச்னா நான் ஆல்ரெடி சொன்னோம், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அண்ட் வந்து ஹெச் டேஷ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், நம்மளுக்கு எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுதோ அந்த இமேஜ் ஃபார்மேஷனோட ஹைட்டை தான் நம்ம என்னன்னு டினோட் பண்ணுவோம், ஹெச் டேஷ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ வந்து இங்கே வந்து மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது இதை பொறுத்து அப்படின்னு பார்த்தோன்னா, எம் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா. இப்போ நம்ம ஹைட் ஆஃப் த இமேஜ்க்கு வந்து ஹெச் டேஷ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ ஹெச் டேஷ் டிவைடட் பை ஹெச். ஓகேவா. இதுதான் அந்த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் ஃபார்முலா. இதுவே டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் என்னன்னு டினோட் பண்ணுவோம், ஸ்மால் வி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை ஸ்மால் யூ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதுதான் அந்த ரெண்டு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மேக்னிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைச்சதுன்னா நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா. என்லார்ஜ் த இமேஜ் நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்கும், அந்த இமேஜ் வந்து என்லார்ஜாக கிடைக்கும். இதுவே லெஸ்ஸர் தென் 1 நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து டிமினிஷ்டாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேஷுவல் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.